அதாவது முதல் தடவையாக இல்ல. ஒன்னா இப்படி சொல்லலாம். தாவேகா கட்சி தொடங்கி அதன் தலைவரான பிறகு 2வது தடவை பரந்தூருக்கு போயிருக்காரு. பரந்தூர்ல விவசாயிகளை நேரில் சந்தித்து அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க போனாரு. பட் நடிகரா அதுக்கு முன்னால ஒரு 10-15 வருஷமா அவர் எல்லா போராட்டங்கள் எல்லாம் நிறைய கலந்துட்டு இருக்காரு. அதனால முதல் முறையா ஏதோ விஜய் நேத்து தான் வெளியே வந்தார், களத்துக்கு வந்தார்ன்ற மாதிரி ஊடகங்களும் தவறான ஒரு சித்தரிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா கட்சி தொடங்கி 1.5 வருஷம் தான் ஆச்சு. கட்சி தொடங்கி இது 2வது முறை. ஆனா அதுக்கு முன்னால ஏகப்பட்ட பொது இயக்கங்கள்ல இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை நிறைய போராடி இருக்காரு. ஏதோ அவரு நேத்து தான் வெளியே வந்தாருன்ற மாதிரி கதையை கட்ட வேண்டாம் நான் நினைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, இப்ப அது பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு. உலக அளவில் பேசக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு, தேசிய அளவில் மட்டுமல்ல. அதாவது கஸ்டோடியல் டெத், காவல்துறை விசாரணையில, லாக்அப்ல, ஈவன் ஜுடிஷியல் கஸ்டடியில மரணம் அடைந்தவர்கள் எண்ணிக்கை என்பது தமிழ்நாட்டுல அதிகமாக தான் இருக்குங்க. காரணம் என்னன்னா, இங்க சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு ஆளுவோரின் கையில எப்பவுமே இருக்கிறது இல்லை, அது காவல்துறை அதிகாரிகள் கையில இருக்கு. அதன் விளைவாக அவங்க இன்னைக்கு காட்டாட்சி தர்பார் பண்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல காவல்துறை என்பது சீருடை போட்ட கூலிப்படை. யாருக்கு கூலிப்படைன்னா, ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரம் உள்ளவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, பணம் பெருத்த செல்வந்தர்களுக்கு கூலிப்படையாகத்தான் போலீஸ் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பொதுவாக நம்ம தேசத்திலேயே காவல்துறை என்பது அப்படிதான் இருக்கு.